ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். இன்றைய தேசிக உபதேசம் என்னவென்றால், பக்தர்களை வம்புக்கு இழுத்தால் பகவானே சீற்றமடைவார் என்பதாம். இப்பொழுது கேட்பது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். சுதர்ஷனபிருதா கஷ்டித் அஜஹத் கீர்த்திமத்சரஹ மகாசாந்தபதாகர்ஷி ஜலஜந்துர் நிகிருஹ்யதே என்று இவர் இந்த சம்பவத்தை தன்னுடைய சுபாஷித நீவி என்கிற கிரந்தத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். அவற்றுள் இரண்டை மட்டும் இப்பொழுது கேட்கப் போகிறோம். இந்த விற்த்தாந்தம் என்னவென்றால், ஒரு நாள் ஸ்ரீரங்கத்திலே வடக்கு உத்தர வீதியிலே தமது திருமாளிகையின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டு ஏதோ புஸ்தகாவலோகனம் பண்ணி கொண்டிருந்தார் சுவாமி தேசிகன். அப்போது அந்த வீதியின் வழியாக ஒரு பல்லக்கிலே ஒரு ஆச்சாரிய புருஷர் வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த பெரியவருடைய பெயர் கந்தாடே லக்ஷ்மணாச்சாரியர் என்பது. அவரோடு கூட வந்த பரிவாரத்திலே சில சிஷ்யர்கள் தங்களுடைய ஆச்சாரியனுடைய பெருமைகளை கோஷித்து கொண்டே வந்தார்கள். இதையெல்லாம் கவனிக்காத தேசிகன் ஒரு புஸ்தகத்திலே லயித்து போயிருந்தார். இதை கண்டு அந்த சிஷ்யர்களிலே ஒருவன் கோபமடைந்தான். தங்கள் கோஷ்டியை தேசிகன் வேண்டுமென்றே அலட்சியப்படுத்துவதாக அவன் நினைத்தான். வேகமாக ஓடி வந்து தேசிகனுடைய காலை பிடித்து தர என்று இழுத்தான். என்ன ஏது என்று நிமிர்ந்து பார்த்த தேசிகன் செய்வதறியாமல் திகைத்தார். அவன் தேசிகனை விஷவு பண்ணிவிட்டு போய்விட்டான். பகிரங்கமாக நடந்த இந்த அவமானத்தை சாத்விகரானபடியினாலே தேசிகர் தாங்கிக் கொண்டார். எதிர்ச்சண்டை எதுவும் போடாமல் இருந்தார். ஆனால் அன்றைக்கே கிளம்பி தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு ஊரை விட்டு போய்விட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்தே போய் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சத்யாகாலம் என்ற காவேரி கரை சிற்றூருக்கு போய் அங்கே வசித்தார். இதனிடையில் ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்தது தெரியுமா? சிஷ்ய பாபம் குரோரபி என்ற பழமொழிப்படி இந்த சிஷ்யன் பண்ணின பாவத்தினுடைய பலன் ஆச்சாரியன் மேல் விடிந்தது. லக்ஷ்மணாச்சாரியருக்கு ஒரு விசித்திர வியாதி பிடித்து கொண்டது. அதி தீவிரமான பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் விரைவிலேயே பலன் கிடைத்துவிடும் என்றல்லவா வச்சனம் இருக்கிறது. அதன்படி அவருக்கு உடல் வெளிரி போயிற்று. ஏற்கனவே புத்திர பாக்கியம் இல்லாத குறையுடன் இந்த புது வியாதி குறையும் அவர் மனதை அழுத்திற்று. அவருக்கு வியாதியினுடைய காரணம் புரியவில்லை. அவருடைய மனைவி சமீப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டாள். அந்த பாகவதாபச்சாரம்தான் வியாதிக்கு காரணம் என்று நம்பினாள். தன் கணவனுக்கும் எடுத்து சொன்னாள். தேசிகனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக இருவரும் வந்தார்கள். ஆனால் அதற்குள் தேசிகர் வீட்டை காலி பண்ணி கொண்டு ஊரை விட்டே போய்விட்டார் என்ற தகவல் தெரிந்தது. இருவருமாக சத்யாகாலத்துக்கு வந்து தேசிகனை சேவித்தார்கள். அங்கேயே சிறகாலம் வசித்து அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருகினார்கள். என்ன ஆச்சரியம்! அவருடைய வியாதி குணமாகிவிட்டது என்பது மட்டுமன்று, அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அதற்கு இந்த ஸ்ரீபாத தீர்த்தம்தான் காரணம் என்றவர்கள் நம்பினதினாலே தீர்த்த பிள்ளை என்று பெயரிட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும்படியாக இந்த சுபாஷித நீவி ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம், புகழிலே பொறாமை கொண்ட ஒரு அறிவிலி, ஒரு ஜடன், ஒரு மகாசாந்தனுடைய காலை இழுத்தான். அந்த பொறுமைசாலி ஒன்றும் பண்ணாவிட்டாலும் பெருமாள் விடுவாரோ? சக்கரபாணியான அவர் குறுக்கிட்டு தண்டித்து விடுகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய நீதி, அடக்க குணமுடைய பக்தர்களுக்கு பெருமாளே துணை நிற்கிற காரணத்தாலே அவர்களை சீண்டுவது ஆபத்து. இதே ஸ்லோகத்துக்கு கஜேந்திர ரட்சணம் என்கிற புராண கதையும் அர்த்தமாகிறது. அந்த கதை இதோ. பூர்வ ஜன்மத்திலே மகாசாந்தன் என்று பெயரை கொண்டிருந்த ஒரு கஜேந்திரன், அதாவது ஒரு பெரிய யானை,
பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவதற்காக ஒரு தாமரை குளத்திலே பூ பறிக்க சென்றது. ஆனால் அங்கு ஒரு ஜல ஜந்துவான முதலை பலிஷ்டனாக இருந்தது. அது தன் வாயால் கஜேந்திரனுடைய காலை கவி கொண்டு கரையேற விடாமல் பிடித்து இழுத்தது. வெகு காலம் அந்த யானை முயன்று பார்த்தாலும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. இறுதியில் ஆதிமூலமே என்று கத்தி பகவானை அழைத்தது. சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டு கருட வாகனத்திலே பெருமாள் எழுந்தருளி முதலையை தண்டித்து யானையை காப்பாற்றினார். இந்த கஜேந்திர ரக்ஷண கதையிலும் தேசிகருடைய கதையிலுமாக பொதுவாக பல அம்சங்களை கவனிக்கிறோம். இரண்டிலும் ஒரு மகாசாந்தர். முன் சொன்ன கதையிலே தேசிகர், பின்னால் சொன்ன கதையிலே கஜேந்திரர். இரண்டு கதையிலையுமே கால் இழுக்கப்படுகிறது. யானை கதையிலே யானையினுடைய காலை முதலை இழுத்தது. தேசிகர் கதையிலே தேசிகருடைய காலை ஏதோ ஜட ஜந்துவான ஒருவன் இழுத்தான். அது ஜட ஜந்து, இது ஜல ஜந்து, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இரண்டு கதைகளிலும் பக்தனுடைய உதவிக்கு பகவான் ஓடி வந்தார். இரண்டிலும் அவர் சுதர்சனம் தாங்கினார். சுதர்சனம் என்றால் சக்கராயுதத்தை தாங்கிக் கொண்டு யானையை காப்பாற்ற வந்தார். அதையே சுதர்சனம் என்றால் நல்ல சித்தாந்தத்தை தாங்கிக் கொண்டு தேசிகனை காப்பாற்றினார். இரண்டு கதைகளிலும் நீதி ஒன்றேதான். பக்தர்களிடம் வம்பு பண்ணினால் பகவானுடைய தண்டனை கிடைக்கும் என்பது. மேலும் சில நீதிகளையும் இதோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். நிறைய பேர் இந்த ரெண்டு கதை தவிர வேற கதைகளிலே ரகசியத்திலே காலை வாருகிறார்கள். யாரும் பார்க்காததாலே ஒன்றும் நடக்காது என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஒருவன் மேலே இருக்கிறான் என்பதை மறக்கிறார்கள். அவன் சர்வ சாட்சி. ஆதலால் சுதர்சனம், நல்ல திறனுள்ள பார்வை கொண்டவன். அவனுடைய பார்வையிலிருந்து எந்த துஷ்டனும் தப்ப முடியாது. மகாசாந்தா என்ற பதத்திலும் ஒரு நீதி. இவர்கள் வலியவனுடைய காலை வரமாட்டார்கள். ஏனென்றால் அவன் உடனே திரும்பி எடுத்து விடுவான். அப்பாவியினுடைய காலை வாருவார்கள். ஏனென்றால் அவன் சண்டை போட விரும்பவும் மாட்டான், போட்டாலும் அவன் ஜெயிக்கவும் மாட்டான். இப்படி கணக்கு போட்டு திட்டம் தீட்டுபவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக பகவானே இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். பகவானுக்கு தீனபந்து என்றே பெயர். வலுத்தவன் கட்சிக்கு வராமல் இளைத்தவன் கட்சியையே ஆதரிப்பது அவருடைய வழக்கம். ராமாயண கதையிலே கூட அவர் பலிஷ்டனான வாலியை கொன்றுவிட்டு விரட்டி அடிக்கப்பட்டு தீனனாக இருந்த சுக்ரீவனை நண்பனாக்கி கொண்டார். ஏன்? அவன் தீனபந்து. தீனர்களே கவலைப்படாதீர்கள், நமக்கு தீனபந்துவின் துணை எப்பொழுதும் உண்டு. அதுவே நமக்கு பெரிய பலம். நம்முடைய எதிரிகளை நாம் பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காரியத்தை பகவான் பார்த்து கொள்வார். நாம் நிশ্চিந்தையாக நம்முடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கலாம். தொடர்ந்து மகா சாந்தனாகவே வாழலாம். தீனர்களான நமக்கு இந்த சுபாஷிதினி ஸ்லோகத்தாலே நிறைய தெம்பு கிடைக்கிறது. பகவான் இருக்கிறான் தீனபந்து நம்மை ரட்சிப்பதற்கு என்று. வந்தே வேதாந்த தேசிகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.